கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாங்க விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் கிளியனூர் கிராமத்தை சேர்ந்தவங்க. அங்க எங்களுடைய மீட்பர் ஆலயம் இருக்கு. அங்க நாங்க குடும்பமா எல்லாம் ஒரு அங்கத்தினரா இருக்கோம். எங்களுடைய சாட்சி உங்க கையில நாங்க பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். எங்களுடைய சாட்சி நீங்க கேட்கும் பொழுது உங்க கண்ணீர்ல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும், ஒரு சமாதானம் கிடைக்கும், ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்க ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க. 2001 கல்யாணம் ஆச்சு எங்களுக்கு. கல்யாணம் ஆகி ஒரு 3 வருஷம் அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் என்னம்மா எதனா விசேஷம் இல்லையா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. எங்க குலதெய்வத்தை நான் விடாம கும்பிட்டுக்கிட்டே வருவேன் நான் அதிகமா. அப்புறம் சரி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்காக நாங்க போக ஆரம்பிச்சோம். இங்க இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா இங்க திண்டிவனத்துல ரஜினி அம்மான் இருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் அது அப்படியே ஒரு வருஷமா அங்க மாத்திரை வாங்கி சாப்பிட்றது அப்படியே நீண்டிக்கிட்டே போச்சு. அங்க பார்த்து எல்லாம் நல்லாதாமா இருக்கு, நார்மலா இருக்கு, சத்து மாத்திரை போடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அங்கேயே இன்னொரு அம்மா இருக்கா, அவங்க பேர் தெரியல, ஞாபகம் இல்லை. அங்கேயும் பார்த்தோம், நாங்க நின்றோம் குழந்தை அப்படின்னு சொன்னாங்க. நாங்க ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தோம். மாத்திரை சாப்பிட்றோம், இந்த கோயில் குளத்துக்குலாம் போறோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தோம். அதுக்கு இடையில நாங்க மேல்மருவத்திற்கு 2 பேரும் இந்த மார்கழி மாசம் 2 பேரும் மாலை போட்டுக்குவோம். மேல்மருவத்திற்கு போயிட்டு வருவோம். அப்புறம் மலையனூருக்கு போவோம். அப்புறம் திருவண்ணாமலைக்கு போவோம். சுத்துப்பட்டுல எங்க இருக்குதோ அப்புறம் இந்த குல தெய்வத்துக்குலாம் வந்துரும் பாருங்க ஆடி மாசம். அதெல்லாம் ரொம்ப விசுவாசமா எப்படி செய்யணும், அதை செய்யணும். அதை செஞ்சா ஒரு எங்களுக்கு பலன் கிடைக்கும், ஒரு சந்தோஷம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு ஆசையா ஒரு இதுவா போய் செய்வோம். நாங்க அதை அப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு ரொம்ப அதுலயே ரொம்ப ரொம்ப இதுவா இருப்போம். நாங்க விக்கிரகத்து மேல அவ்வளவு ஒரு பைத்தியம் அது மாதிரி இருப்போம். அப்புறம் எங்க வீடு வந்து பாத்தீங்கன்னா எங்க மீட்பர் ஆலயம் இருக்கு பாருங்க, அது பக்கத்திலே வீடு. அது பக்கத்திலே அப்படியே அந்த ஒரு செவுரு தான் பாருங்க, அது பக்கத்திலே வீடு. என்ன கூப்பிட்டு சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க இயேசுப்பா பத்தி. இது மாதிரி நீ இவ்வளவு கஷ்டப்படுறியம்மா, ஹாஸ்பிட்டலுக்குலாம் போற, எங்கெங்கயோ போற, கோயில் குளத்துக்குலாம் போற, அங்கெல்லாம் ஏமா போற, இயேசுப்பாவை தேடி வா, கட்டாயம் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாங்க, உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும், நீ வாமா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிடுவாங்க. நான் கேட்பேன், ஆனா இருதயம் கேட்காது. இருதயம் ரொம்ப கடினமா இருக்கும். ஆனா அது அப்படியே சும்மா அப்படியே கேட்பேன், சரிம்மா சரி அப்படின்னு சொல்லிட்டு அதோட வீட்டுக்கு போயிடுவான். நான் வீட்டுக்கு போயிட்டு கண்ணீர். அப்புறம் எங்க வீட்டுக்காரர் அவரும் திட்டுவாரு. அவர் வந்து புலம்புவாரு, நீ எங்க இருந்துரு, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, அது ஒரு வருஷம் ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு பாருங்க, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, நீ எங்க இருந்து எனக்கு புள்ள பெத்து கொடுக்க போற, எல்லாரும் என்ன கேள்வி கேட்கறாங்க. அவர் டிரைவர் பாத்தீங்கன்னா வண்டி ஓட்டும் போது எல்லாம் உட்காந்துட்டு பேசுவாங்க. அப்ப என்ன இது மாதிரிலாம் கேட்கறாங்களே, நான் வந்து இது மாதிரி நான் என்ன பதில் சொல்றது, எனக்கு அசிங்கமா இருக்குது, என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்பாரு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப அழுவேன் பயங்கரமா. என்ன நம்ம இதுக்கெல்லாம் போறோம், இந்த ஹாஸ்பிட்டல்லையும் பாக்குறோம், நம்மளுக்கு என்ன ஒண்ணுமே இல்லையே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப ஆசையா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் கடைசியா இங்க பாண்டிச்சேரியில பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு, அதுக்கும் போக சொன்னாங்க. அங்க போனா அங்க குழந்தைக்காக நல்லா பாக்குறாங்க, போய் பாருமா. சரி அங்கேயும் போய் தெரியவே தெரியாது அந்த ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னு. அது யாரோ ஒருத்தவங்க மூலியமா அவங்க ஒருத்தவங்களை கூப்பிட்டு வாங்க அங்க போலாம் அப்படின்னு அங்க போய் அங்க ஒரு 6 மாசமா நடந்தேன். ஸ்கேன் போட்டாங்க, எக்ஸ்ரே பண்ணாங்க, எல்லாம் போட்டு சத்து மாத்திரையை கையில கொடுத்துட்டு எல்லாம் நல்லா இருக்கு, நீ போடுமா, உனக்கு கட்டாயம் குழந்தை இருக்கும் சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் விடாம இங்க பாருங்க, விடாம கோயிலுக்கும் போனேன், ஹாஸ்பிட்டலுக்கும் போனேன். இடையில எங்க மாமியார் வேற, அவங்க இந்த பீரியட் டைம்லாம் பாருங்க, மாசம் மாசம் வந்துடுச்சுன்னா வீட்டு பக்கத்துலயே ஒரு பெரிய குளம் இருக்குது. அந்த குளத்துல நிப்பாட்டிடுவாங்க. அவங்க நிப்பாட்டிட்டு 1 லிட்டர் அந்த செம்பு இருக்கும், அதுல மலைவேம்பு, இந்த வேப்பிலை, அப்புறம் வசம்பு, என்னென்னமோ மருந்து மாசம் மாசம் கொடுப்பாங்க எனக்கு. அதை சகிக்கவே முடியாது என்னால. அத அந்த தண்ணியில இறங்கிடுவோம் பாருங்க, இறங்கி இது வரைக்கும் அப்படியே நிக்க வச்சிருவாங்க. நிக்க வச்சுட்டு இதை குடிச்சுதான் ஆகணும், கையில ஒரு குச்சை கூட வச்சுக்குவாங்க, மிரட்டுவாங்க, இதை குடிச்சுதான் ஆகணும். அப்படியே அதை குடிக்க முடியுமா கொஞ்சம் பாருங்க. அதை குடிக்கும் போது எவ்வளவு ஒரு வேதனை பாருங்க, அழுவோம் பயங்கரமா, ஐயோ வேதனை, பயங்கர கஷ்டம். அதை குடிச்சிட்டு தான் வரணும். காலையில 4 மணிக்கெல்லாம், இப்ப சாதாரணமா 4 மணிக்கெல்லாம் அந்த தண்ணியில போய் நிப்பாட்டி வச்சிருவாங்க, அதை குடிச்சிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்க. அதுக்கப்புறம் அது எப்படியோ குடிச்சிட்டு அதை வாந்தி எடுத்தாலும் இவ இது மாதிரி குடிச்சிட்டு வாந்தி எடுக்கிறான், அப்புறம் எங்க இருந்து எனக்கு புள்ள பெத்து கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற கேள்வி. அதை கேட்டுக்குன்னு அப்படியே போய் கவுந்தடிச்சு படுக்கணும், அழுவ வேண்டிதான், நம்ம இருக்கிறதோட செத்தே போயிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கடைசியா என்ன செஞ்சேன்,
எங்க சித்தி அங்க வேலை செய்யறாங்க, ஜிப்மருக்கு போலாம், அங்க போனா அங்க யாருன்னா டாக்டரை பிடிச்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை பிடிச்சி பார்க்கலான்ட்டு கோரிமோட்டுக்கு போனோம் நாங்க. அங்க போனா டாக்டர் பார்த்தாங்க, ஸ்கேன் போட்டாங்க, உள்ள போய் படுக்க வச்சு செக் பண்ணாங்க, எல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்க வந்தாங்க, சித்தி இருந்தாங்க, வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு உட்கார வச்சாங்க. அவங்க டாக்டர் சொன்னாங்க, டாக்டர் வந்து நீங்க எழுதி வச்சுட்டு போயிடுங்க, குழந்தை வந்தா நாங்க சொல்றோம், குழந்தை வந்தா சொல்றோம், நீங்க வாங்கி வளர்த்துக்குங்க. என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க, நீங்க எதுவா இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்டோம். நாங்க அவங்க சொல்றாங்க, உனக்கு தைராய்டு வேற இருக்குமா, குழந்தை நிக்குமான்னு தெரியல, நீ பெசாத குழந்தைய வாங்கி வளர்த்துக்க, உனக்கு குழந்தைலாம் இருக்காதுமா அப்படின்னு சொன்னாங்க. அது சொல்லும் போது அப்படியே நானு கடைசி அங்கதான் 5 வருஷம் அங்கேயே 2006 1 வருஷம் அப்படியே மாத்திரை மருந்து எல்லாம் சாப்பிட்டுட்டே ஒரு கோயில் ஒரு பக்கம், இவங்க அந்த நாட்டு மருந்து ஒரு பக்கம். கடைசியா சரி நம்ம இந்த ஹாஸ்பிட்டலாவது போய் பார்க்கலாம், அங்க ஜிப்மர்ல போய் பார்த்து டாக்டர் இது மாதிரி கை விட்டுட்டாங்க. நான் செய்யறது ஒரே ஒண்ணுமே அங்க என்ன செய்யறதுன்னு எனக்கே ஒண்ணும் அழுவுறேன், கத்துறேன். ஐயோ எனக்கு கடைசியா குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன், யாருக்கிட்ட கதறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேயே அழுவுறேன். எங்க அம்மா சித்தி வந்திருந்தாங்க, அவங்கள கட்டி பிடிச்சுக்கணும் அழுவுறேன், கத்துறேன். அழாதம்மா அழாதம்மான்றாங்க. அதெல்லாம் எழுதி வைக்க தேவைப்பா, நாங்க வீட்டுக்கு போலாம், வீட்டுக்கு போலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நானு வீட்டுக்கு வந்துட்டேன். இவர்கிட்ட வந்து சொன்னா அவரு இதால இன்னும் பிரச்சனை பயங்கரமா கிளம்பிடும், என்ன செய்யறதுன்னு தெரியல. கடைசியா வீட்டுல படுத்துக்கணும் யோசிக்கிறேன். நம்ம இது மாதிரி கோயிலுக்கும் போறோம், மருந்து மாத்திரையும் இங்கேயும் போய் பாக்குறோம், கடைசியா இங்கேயும் பார்த்தோம், அப்புறம் நிறைய குறி கேட்கறதுக்கு எல்லாம் போனோம், அது செய்ய சொன்னதெல்லாம் செஞ்சோம். கடைசியா இது மாதிரி சொல்றாங்களே, நான் என்ன செய்ய, நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசாத செத்தல்லாம், இருக்கிறதோட செத்தல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நைட்டு ஒரு வண்டிக்கு போயிடுவாரு, கயிறெல்லாம் ரெடி பண்ணிட்டேன், படுத்துக்கின்னு அந்த கழுத்துல அந்த கயிறு இந்த தாலி கயிறு புடிச்சு அப்படியே இருக்குவேன், நம்ம செத்தல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு துண்டு இருக்க பாருங்க, துண்டை போட்டு அப்படியே இருக்குவேன், நம்ம செத்தல்லாம். குழந்தை இல்லைன்னா உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியும், அந்த குழந்தைதான் வந்து ஒரு கொலைனாச்சா குழந்தை பிறந்தா அதுதான் ஒரு வாழ்க்கை, நம்மள வாழ வைக்க. அந்த குழந்தைய இல்லைன்னா பாருங்க எவ்வளவு கஷ்டம் பாருங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மா நினைப்புல வந்துடுச்சு, ஐயோ எங்க அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அவங்க நம்மளால ரொம்ப கஷ்டப்படுவாங்க, வேணாம் கொஞ்ச நாளைக்கு நம்ம அம்மா வீட்டுல போய் சென்னைக்கு இருக்கலாம். அப்பயும் பக்கத்துலயே சர்ச்சு, ஆயா சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, ஆயா சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கூப்பிடுவாங்க என்ன, அம்மா கூப்பிட்டு பேசுவாங்க, கஷ்டமா இந்த மாதிரி நீ வாமா, இவ்வளவு கஷ்டப்படுற எப்படி பேசுறாங்க, நீ வாமா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஆனா வந்து அது நான் வெறும் காதுல தான் கேட்டேனே தவிர இருதயத்துல எனக்கு கேட்கல. அப்புறம் இங்க எல்லாம் பேசுனாங்க அவதூறா, நான் போவேன் பின்னாடி, யாருன்னா எதிர வருவாங்க, அவங்க அப்படியே நில்லுங்க அந்த பொண்ணு வரான்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள நிப்பாட்டிட்டு நான் புரிஞ்சுக்குவேன், நான் ஓரமா நின்றுவேன். அதுக்கப்புறம் அவங்க வருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் தான் பாருங்க கூப்பிடுவாங்க, நான் ஒரு நேரம் போக மாட்டேன், ஆனா ஒரு நேரம் வற்புறுத்தி சரின்னு போயிடுவேன். அவங்க சொல்லுவாங்க, நீ எங்க வந்த அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சிலர் நீ அப்படியே ஓரமா நில்லு, நாங்க செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படியே அழுதுகிட்டே நான் வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்து இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு கடைசியில செத்து போலான்னு முடிவு எடுத்துட்ட பிறகுதான் அதுக்கப்புறம் அம்மா நான் சரி நம்ம ஒரு சமாதானமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு போலாம், அம்மா வீடு சென்னை, அதனால சரி கொஞ்ச நாளைக்கு அங்க போயிருக்கலாம், என்ன கொஞ்ச நாளைக்கு இட்டுன்னு போய் அங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சென்னைக்கு போயிட்டு கொஞ்ச நாள் அப்படியே ஒரு 6 மாசம் அப்படியே இருந்து. அதுக்கப்புறம் அம்மாவும் என்ன செஞ்சாங்க, இப்படியே இருந்தா எப்படி ஆகுறது, ஒரு 7 வருஷத்துக்கு ஆகி போச்சு கல்யாணம் ஆகி, இப்படியே இருந்தா எப்படி ஆகுறது, நம்ம என்ன ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அங்கேயும் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறோம் நாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அங்க நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்க்கணும். அங்கேயே சத்து மாத்திரை கொடுத்து சாப்பிடுவாமா உனக்கு குழந்தை நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் சாப்பிட்டுட்டு வரோம் நாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஐயப்பன் கோயிலுக்கு எல்லாம் மாலை போடுவாரு இவர். நான் என்ன செய்ய, அம்மா அங்க கோயிலுங்க இருக்குது, மாலை போட்டுருவாங்க, அழகு போட்டுருவாங்க. எனக்கு குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு எங்க அப்பா மாலை போடுவாரு,
அவரு அழகு போடுவாரு. பின்னாடி குத்திக்கின்னு பாருங்க தேர், அந்த அதை குத்திக்கிட்டு அந்த தேர் இழுத்துன்னு போவாரு. நானும் கூட மாலை போட்டுக்கின்னு அழகு போட்டுக்கின்னு நானும் போறேன். பால் கூட எடுப்பாங்க. முன்னாடி நின்னுகிட்டு அங்க சொல்லுவாங்க, குழந்தை இந்த பொண்ணை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் அவ்வளவு ஒரு இதுவா நானு அதுல அப்படியே விழுந்து இதுல போனா கிடைக்கும்ன்ற மாதிரி அந்த இதுலயே அப்படியே போனேங்க நான் அந்த விக்கிரகத்தை நோக்கியே நான். அப்ப இந்த இயேசப்பா பத்தி சொல்லி நான் கேட்கவே இல்லைங்க, கேட்கவே இல்லை. அதுதான் நோக்கி நான் போறேனே தவிர இயேசப்பா நான் திரும்பி பார்க்க. ஒரு பக்கம் இந்த மாலை, இவரு சபரிமலை அங்க போய் சும்மா இல்லை. திங்கக்கிழமை குலதெய்வத்துக்கு, செவ்வாய்க்கிழமை துர்க்கைக்கு, புதன்கிழமை வீட்டுல பிரச்சனை, வியாழக்கிழமை சாய்பாபாக்கு, வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு. அது எங்க அம்மா ஜாதகம் போய் பார்த்தாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த கல்லு இப்படி இருக்கும் பாருங்க நாங்க மாதிரி, அதுக்கு காலையில எழுந்த உடனே போய் அதுக்கு மஞ்சள் பூசணும், பொங்க வைக்கணும், அதுக்கு என்னென்னமோ செய்யணும், அதை செய்யணும்ட்டாங்க. வெள்ளிக்கிழமை அது. சனிக்கிழமை வெங்கடேஷ் பெருமாளுக்கு. அதை கும்புறது பாருங்க, பசங்களுக்கு கூப்பிட்டு சாயங்காலம்னா பொரி அவளுக்கள் எல்லாம் வாங்கி கொடுக்கணும், அப்பதான் அவனுக்கு நல்லது நடக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு பைத்திய காட்சி போல அதெல்லாம் கேட்டேங்க. கேட்டு அதே மாதிரி செஞ்சுக்கிட்டு வந்தேன். அதே மாதிரி செஞ்சேங்க நாங்க. அது ஒரு பக்கம், ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பக்கம், அப்புறம் குறி கேட்கறது, அப்புறம் இந்த மலையனு அங்கேயும் புட்லூர், சூலூர்பேட்டை, செங்காலம்மா, இந்த செவ்வாப்பேட்டை, இந்த புலிக்குள்ள நுழைஞ்சு இந்த சிங்கங்குள்ள ஏதோ ஒரு கோயில் இருக்கு, அந்த பேர்லாம் எனக்கு மறந்துடுச்சு. அதுக்குள்ள எல்லாம் போயிட்டு அந்த கோயிலுக்கு எல்லாம் போனுங்க. அது போயிட்டு தான் வருவோம். ஆனா ஒரு சமாதானம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்தாங்க. நிம்மதி கிடையாது. பேச்சு அவதூறு, மலடி வரடி, நீ எனக்கு குழந்தையடி பெத்து கொடுக்க போற, நீ பேசாது, என்னை விட்டு போயிடு, நீ என்னை விட்டு போயிடு அப்படின்னா நிறைய பேச்சு. அங்க பக்கத்துல இருக்கவங்களும் பயங்கரமா பேசு. எதனா ஒரு விஷயம் இருந்தா கூட கூப்பிட மாட்டாங்க. நான் எட்டி பார்ப்பேன், கூப்பிட மாட்டாங்க. இவளை எங்க கூப்பிடுறது, இவளுக்கு இந்த பிள்ளையா இருக்குது கூப்பிடுறது. ஒரு நாள் நான் வாசல்ல நின்னுகிறேங்க, அழகான ஒரு ட்ரெஸ் வித்துட்டு போறாங்க, குழந்தைங்க ட்ரெஸ். அத ஆசையா நான் பார்த்துட்டேன். அதை கேக்குறாங்க, உனக்கு என்ன பிள்ளையா குட்டியா, ஏன் அதை பாக்குற அப்படின்னு கேட்டாங்க. அங்கேயே நழுவ இருக்கிறதோட செத்து போயிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்க. நாங்க இங்க எடுத்துட்டு அம்மா வீட்டுக்கு போய் அங்க போயும் நிம்மதி கிடையாது, அங்க போயும் நிம்மதி கிடையாது. 2015 ஒரு பயங்கர சண்டை எங்களுக்குள்ள, பயங்கர சண்டை. ஆளையெல்லாம் அழுத்து கொடுத்துரு டைவர்ஸ் வரைக்கும் சரியான சண்டை. அது எதுக்குன்னா பாத்தீங்கன்னா, எனக்கு என் கூட பிறந்தவங்க 3 பேரு. பெரியவனுக்கு அங்க போய் கொஞ்ச நாள் இருந்த பிறகு கல்யாணம் ஆயிடுச்சு அவனுக்கு. அப்ப கல்யாணம் ஆயிட்டு மாசம் ஆயிட்டாங்க அவங்க. உடனே குழந்தை பிறக்கிற அன்னைக்குதான் பாப்பா வீட்டுன்னு போய் ஹாஸ்பிட்டல் ஆர்எஸ்எஃப்ல சேர்த்துட்டாங்க. அன்னைக்கு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை சின்ன, அந்த பையனுக்கு குழந்தை பிறக்கிறதுனால இவருக்கு நம்மளுக்கு இல்லையே, நம்ம பொண்டாட்டிக்கு இல்லையே அப்படின்னு ஒரு வேதனை. அது ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவருக்கு உள்ள எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. என்ன போட்டு ஒரே சண்டை பிரச்சனை. சின்ன பையனுக்கு கல்யாணம் ஆகி இவ்வளவு குழந்தை இருக்குது, நமக்கு உனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சண்டை பிரச்சனை. அதுக்கப்புறம் பயங்கரமா அது சின்னதா ஆரம்பிச்சது பெரிய பூமுகமா தாலியெல்லாம் அறுக்கிற அளவுக்கு பயங்கரமா டைவர்ஸ் பண்ணிடலாம், வேணாம் நீ போ, எப்படியாவது நீ புள்ளைய எதுவும் பெத்து விட மாட்டேன் நீ போ அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு பிரச்சனை வந்துருச்சுங்க. இவரு சண்டை போட்டுக்கின்னு இங்க கிளீனூர் கிளம்பி வந்துட்டாருங்க. நாங்க தனிமையா இப்ப டைவர்ஸ் பண்ணி கூட தனியா இருக்கலாம். அது கூட பாருங்க, அவதூறு பேச்சு எப்படி எல்லாம் பேசுவாங்க. குழந்தை இல்லாத ஒரு பக்கம் அப்படி எல்லாம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் அங்க பக்கத்து வீட்டுக்காரங்க மூலியமா ஏசப்பா எங்களுக்கு தேடி வந்தாருங்க. அவங்க வந்தாங்க. வீட்டுல ஜப கூட்டம், வீட்டுல பிரேயர் நடத்துவாங்க அவங்க. அப்ப வீட்டுல பிரச்சனை நடக்கிறத பார்த்துட்டு அவங்க கூப்பிடுவாங்க, வாமா இதுல நான் கலந்துக்கம்மா, ஒரு சமாதானமா இருக்கும், ஏசப்பா செய்வாங்கம்மா உனக்கு, நீங்க எப்படி சண்டை போட்டு கிடக்குறீங்க, பக்கத்துல நாங்க பார்க்க முடியுதாம்மா, நீங்க வாங்கம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்தி அவங்களும் எத்தனையோ நாள் கூப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு நாள் ரொம்ப கடினமா இருந்த இருதயம் ஒரு நாள் உடைஞ்சிச்சுங்க.
நம்ம ஏசப்பாட்ட போவோம், ஏதோ வேணாம் சமாதானம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஏசப்பா கிட்ட அந்த வீட்டு பிரேயருக்கு தாங்க போனோம். வீட்டு பிரேயருக்கு போய் உட்கார்ந்து அங்க போகும்பொழுதே அங்க இருக்கிறவங்க அன்பா அரவணைச்சாங்க. கண்டிப்பா ஏசப்பா கொடுப்பாருமா. ஜெபம் பண்ணாங்க எனக்காக. என் உற்றாரு என்ன விசாரிக்கல, எங்க கூட பிறந்தவங்க என்ன கேட்கல, இருக்கிற மனுஷங்களா என்ன எதுவும் கேட்கல, அங்க விசாரிச்சாங்க, ஜெபம் பண்ணாங்க. சந்தோஷமா இருந்துச்சு மனசு. போயிட்டு வந்தேன். வீட்டுல நம்மள இது மாதிரிலாம் யாரையும் விசாரிச்சது கிடையாது, சமாதானமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு கூப்பிட்டாங்க. சர்ச்சுக்கு போனோம். அங்க எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. ஒரு சமாதானம் வந்துச்சு எங்களுக்குள்ள. ஏசப்பாவை ஏற்று கொண்டு வந்தாங்க. பிடிச்சுக்கிட்டாங்க ஏசப்பாவை. நாங்க பிடிச்சுக்கிட்டோம். 2015 கடைசியில டிசம்பர்ல பிடிச்சோம். ஒரு வருஷம் அப்படியே போனங்க. போயிட்டு நாங்க ஏற்றுக்கொண்டோம் ஏசப்பாவை. நாங்க எவ்வளோ குலதெய்வத்தெல்லாம் கும்பிட்டோம், எங்கெங்கேயோ போனோம். நான் ஒரு எனக்கு ஃப்ரெண்டானாரு. அவர் பேர் வந்து டேவிட்டு. எங்கெங்கேயோ போனீங்க, எங்கெங்கேயோ வந்தீங்க, நீங்க ஒரு நாள் உங்க வீட்டுல ஒரு கூட்டம் வைங்க, கூட்டம் வச்சுன்னா உங்களுக்கு சந்தோஷம், நிம்மதி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அவர் சொன்னாரு. நான் சொல்லிட்டு நான் வண்டிக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், எம்மா சர்ச்சிலேருந்து வராங்களா, வந்து அவங்களுக்கு கூட்டத்துக்கு வராங்க, அவங்க கிட்ட போங்க அப்படின்னாங்க. போனாங்க, ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணோன்னே அன்னைக்கே எங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியான ஒரு உடம்பு இது உள்ளுக்குள்ளே ஒரு லேசான ஒரு ஆறுதல் கிடைச்சது. கிடைச்ச உடனே அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. நான் வீட்டுக்கு வரல. அப்போ சொன்னேன், மாமா நல்லா இருக்குது மாமா, அவங்க ஜெபம் பண்ணாங்க மாமா, இது மாதிரி சந்தோஷமா நல்லா நிம்மதியா இருக்குது, நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்க. நீ சர்ச்சுக்கு போமா, நீ சர்ச்சுக்கு போங்க, கடவுள் கண்டிப்பா செய்வாரு அப்படின்னு டேவிட் என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்காரு. நீங்க சர்ச்சுக்கு போங்க, கண்டிப்பா சர்ச்சுக்கு பக்கத்துல சர்ச்சு இருக்கு, சர்ச்சுக்கு போங்க அப்படின்னாங்க. சர்ச்சுக்கு போயிட்டே இருந்தேன். கொஞ்ச நாள் போனோம். ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு போனோம், ரெண்டாவது பைபிளை பற்றி தெரிஞ்சுக்கணும், ரெண்டாவது போயிட்டே இருந்து ரெண்டாவது வருஷம் ஞானசானம் எடுத்தோம். ஞானசானம் எடுத்து அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டே இருந்தது. அப்படியே எங்க வீட்டு அம்மா கன்சீவ் ஆயிட்டாங்க. கன்சீவ் ஆனோடனே கடவுள் எங்களுக்கு பயங்கரமான அற்புதம் செஞ்சாரு. வட சென்னையில பயங்கரமான பெரிய சாட்சி எங்களுக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு வந்து பைபிள் பிரகாரம் நாங்கள் ஞானசானம் எடுத்த பிரகாரம் என் பேர் ஈசாக்கு, எங்க வீட்டு அம்மா பேர் ரிபேக்கல். அது பைபிள் பிரகாரம் ட்வின்ஸ் 2 ஆம்பளை பிள்ளை கொடுத்தாரு அவங்களுக்கு, ஈசாக்கு. ஆனா எங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் கொடுத்தாங்க. அதுக்கு கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. 2015 ஏசப்பா எங்களை வந்து அந்த பக்கத்து வீட்டுல அவங்க வந்தாங்க பாருங்க, அந்த கூட்டத்துக்குலாம் போக ஆரம்பிச்சிட்டோம். ஏசப்பாவை நாங்க நேசிச்சோம், பிடிச்சுக்கிட்டோம் கெட்டியமா. ஏசப்பா விசுவாசித்தோம், ஏசப்பா எங்களுக்கு செய்வாரு அப்படின்னு நாங்க பிடிச்சுக்கிட்டோம். உடனே அங்க இருந்து நாங்க எத்தனை வருஷமா 10 வருஷம் இங்க இருந்து நாங்க செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஒரு மனசு நிம்மதிக்காக நான் ஓடனேன். சென்னைக்கு அம்மா வீட்டுக்கு ஓடனேன். அங்க ஏசப்பாவை நான் தெரிஞ்சுக்கிட்ட உடனே எங்க மீட்பர் ஆளு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் வந்தேன், ஓடி வந்தேன், சபையை தேடி ஓடி வந்து இங்க, அம்மா நான் இது மாதிரி ஏசப்பாவை நான் விசுவாசிக்கிறேன், நாங்க ஏத்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்க. எங்களுக்காக பாடுபட்டு ரொம்ப ஜெபம் பண்ணாங்க அவங்க. இததான் நான் உங்க கையில எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ரொம்ப பயங்கர சந்தோஷம் என்னை பார்த்த உடனே. அப்புறம் ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணும்போது சொன்னாங்க அவங்க, உங்களுக்கு கண்டிப்பா இங்க இருந்து நீங்க போயிட்டு வரும் பொழுதோ கண்டிப்பா கையில நீங்க நல்லா கனமா குழந்தைய தூக்கிட்டு தான் வருவீங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க. ரொம்ப சந்தோஷத்தோட ஜெபம் பண்ணிக்கிட்டு நான் கடந்து சென்னைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்தோம். இங்க இருந்து ஜெபம் பண்ணிட்டு போன பாருங்க. டிசம்பர் மாசத்துல வந்து ஜனவரி பிப்ரவரி அந்த ஒரு மாசம் தான். உடனே அது எதிர்பார்க்காத விஷயம். எந்த சத்து மாத்திரையோ, இந்த விக்கிரகமோ, இந்த மருந்து, இந்த நாட்டு மருந்து என்னென்னமோ கொடுத்தாங்க. சொன்ன அந்த ஜிப்மர்ல வார்த்தைங்க அதெல்லாம் அன்னைக்கு செய்யலைங்க. ஏசப்பா எனக்கு சொன்னாரு பாருங்க, கனமான குழந்தை ஏசப்பா கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அதே மாதிரி எனக்கு அங்க அந்த பிப்ரவரி மாசத்துல நான் கன்சீவ் ஆயிட்டேங்க. எதிர்பார்க்காத விஷயங்க எங்க வாழ்க்கையில. ரொம்ப சந்தோஷமான நாள் எதுனா அந்த நாள் தாங்க. ஏசப்பா கிட்ட நாங்க கேட்டோம். எங்களுக்கு ஞானஸ்தானத்தின்படி ஈசாக்கு ரெபேக்கால்னு பேர் வச்சாங்க. அப்புறம் நாங்க அதுல ஏசப்பா இத்தனை நாள் 17 வருஷங்க, 17 வருஷம், சும்மா 1 வருஷம் 2 வருஷம் கிடையாதுங்க, 17 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தோம். ஏசப்பா பாருங்க விடல. அங்க போயும் எங்களை கூடயே வந்து பிடிச்சுக்கிட்டாரு. ஈசாக்கு ரெபேக்காலு. அப்ப நாங்க கேட்டோம்,
இது மாதிரி அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ரெட்டை குழந்தை கொடுத்துருக்கீங்களேப்பா, அதே மாதிரி லேட்டா கொடுத்தாலும் லேட்டஸ்டா கொடுங்க எங்களுக்கு. எனக்கு ஒரு ஆண் ஒரு பெண்ணு வேணும்ப்பா, நீங்க கட்டாயம் செய்வீங்கப்பா, நான் விசுவாசிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப விசுவாசித்தோம். அதே போல ஏசப்பா எங்களுக்கு ரெட்டை பிள்ளைங்களை கொடுத்துருக்காங்க. இதோ ஜோஷ்வா இருக்கான், அஷாலியா இருக்கா. அதன் பிறகு எங்களுக்கு ஆலிஷா இவ பிறந்தா. எங்களுக்கு குழந்தையே பிறக்காது அந்த டாக்டர் சொன்னா பாருங்க. பாக்குறவங்க பேசுனாங்க 17 வருஷம் இனிமேட்டு என்ன இருக்குது, குழந்தையா பிறக்க போகுது. இந்த ஜனங்க பேசுனாங்க பாருங்க, அந்த வாயெல்லாம் அடைக்கிற மாதிரி. ஏசப்பா எங்களுக்கு 3 பிள்ளைங்களை கொடுத்துருக்குறாங்க. உடனே நாங்க ஊருக்கு இங்க கிளம்பி வந்துட்டோங்க. எங்க ஊருக்கு இங்க இட்டுன்னு வந்து நாங்க எங்க இருந்து செத்து போலாம் ஒரு நிம்மதி தேடிதான் போனோம். ஆனா ஏசப்பாவை தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து மனசு சந்தோஷத்தோட வந்து என் சொந்த ஊர்லயே எங்களை உட்கார வச்சுட்டு பக்கத்துலயே எங்க சர்ச்சில் எங்களை ஒரு அங்கத்தினரா நாங்க சபையில இருக்கோங்க. ரொம்ப சந்தோஷமா வாழறோம் நாங்க. அதுக்காக ஏசப்பாக்கு நன்றி சொல்றேன். எங்களுக்கு செய்த ஆண்டவர் கட்டாயம் உங்களுக்கு செய்வார். நீங்க ஏசப்பாவை பிடிச்சுக்குங்க, விசுவாசிங்க, நேசிங்க. நாங்க பிடிச்சுக்கிட்டோம். நான் ஓடனம்மா, விக்கிரகத்தை தேடி ஓடனேன், மாத்திரை மருந்த தேடி ஓடனேன், ஐயோ மனுஷங்களை தேடி ஓடனம்மா, ஹாஸ்பிட்டலா ஓடனேன், கோயிலா ஓடனேன். சூனியம், மந்திரம், கட்டு, பணம் விரையும், மனுஷாளுங்களால ரொம்ப கஷ்டம், இப்படிதான் நிம்மதி இல்லாம செத்து போயிடலாம். இந்த ஒரு வாழ்க்கைக்கு நான் ஓடணுமா. ஆனா ஏசப்பா தேடி வந்து நான் போலமா, ஏசப்பா தேடி வந்தாங்க. அவர் தேடி வருகிற தெய்வம் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோமா. ஏசப்பா தேடி வந்து எங்களுக்கு 3 பிள்ளைகளை கொடுத்து நடத்தி வர அதே ஆண்டவர் இந்த மனநிலையில நீங்க இருப்பீங்கன்னு யாராக இருந்தாலும் ஏசப்பா உங்களை கட்டாயம் உங்களுக்கு நீங்க எனக்கு கிடைக்காது அப்படின்னு நினைக்கலாம். இல்ல, நீங்க பிடிச்சுக்க ஏசப்பாவை. கட்டாயம் எங்களுக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கு கட்டாயம் செய்வாருமா. உங்க கண்ணீரை துடைப்பாரு, உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாருமா, வேதனையில இருந்து விடுதலையை கொடுப்பாரு. அந்த உற்றார் உறவினர் இருக்காரு பாருங்க, அந்த அவங்க கிட்ட பேசுகிற பேச்சில இருந்து விடுதலையை கொடுப்பாரு. அவங்க முன்னாடி ஒரு சாட்சியா கட்டாயம் நிறுத்துவாருமா. அதனால ஏசப்பா விட்டுறாதீங்க, எட்டிமா பிடிச்சுக்குங்க, விசுவாசிங்க. எந்த இடத்துல தலை குனிஞ்சு நீங்க கண்ணீரோட அழுது வரீங்களோ கட்டாயம் ஏசப்பா அந்த இடத்துல உங்க தலைய உயர்த்துவாரு. அதே போல எங்களை வந்து நாங்க மீட்பர் ஆலயத்துல ஒரு அங்கத்தினரா இருக்கிறோம். நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோமா. எங்களை ஆவிக்குரிய விஷயத்திலும் ரொம்ப எங்களை அழகா நடத்தி வராங்க. எங்களுக்குன்னு ஒரு ஊரை கொடுத்துருக்குறாங்க, பொன்னமூர். அங்க போய் பிரேயர்ஸ் எடுக்கிறோம், அங்க சண்டே கிளாஸ் எடுக்கிறோம். 4 பேருக்கு எங்களுடைய சாட்சியை நாங்க பகிர்ந்துக்கிறோம். அதனால ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.